இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய சேனல் 14 இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் நமக்கெல்லாம் தெரியும், காசாவினுடைய ஒரு 200 போராளிகள் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ரஃபாவினுடைய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பங்கருக்கு கீழே சிக்கி இருக்கிறாங்க. இந்த பங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதரர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒப்பந்தமும் இந்த சமாதான நடவடிக்கைகளில் கையெழுத்திடப்பட்டிருந்த நிலையில் இதுவரைக்கும் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான எந்த விதமான ஏற்பாடுகளையும் இஸ்ரேல் செய்யாமல் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது தொடர்பான மாறுபட்ட விளக்கங்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பொழுது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த சகோதரர்கள் இந்த பகுதிகளில் தான் பங்கருக்கு கீழே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பங்கருடைய நுழைவாயில்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால் கான்கிரீட் போட்டு மூடப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு உள்ள சுவாசிப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அவங்க இங்க எந்த பகுதிகளில் வெளியே வந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் அவர்களுக்கும் இடையில உச்சமான ஒரு சண்டையாக அது மாறிவிடும் என்பதால் இவங்க இதிலிருந்து வெளியே இந்த பகுதிகளில் வெளியே வராம எப்படியோ நேரடியாக வெளியே வர முடியுமான இந்த வாயிலாலேயே வெளியே வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் அவர்கள் இங்க இருந்து இந்த பகுதிக்குள்ள நுழையணுங்கிறது தான் ஒப்பந்தத்தினுடைய தீர்மானம். இதுவல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சகோதரர்கள் பங்கர் இந்த பகுதியில் மூடப்பட்டிருக்கிற காரணத்தினால இங்கு இருந்து பங்கர் வழியாகவே வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீண்ட நெடிய காலம் எடுக்கும். அதுவரைக்கும் அவர்கள் உயிர் பிழைப்பார்களா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகிற நேரத்தில் தான் ஒப்பந்த பிரகாரம் அவர்களை நீங்கள் வெளியே விட வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கேட்கிறது. அமெரிக்காவும் அதற்கான அனுமதிகளை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் அதற்கு அனுமதி மறுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களில் சுரங்கப்பாதைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளியே வருகிற போது இஸ்ரேலிடத்தில் சரணடைய வேண்டும், இல்லை என்றால் உள்ளே இருந்தே நீங்க மரணிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். சில பொழுதுகள் அவங்க வெளியிடக்கூடிய செய்திகளில் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வெளியே வர்றவங்க ஆயுதங்களை இஸ்ரேலிடத்தில் ஒப்படைச்சிட்டு போக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 200 பேர் தான். அவங்க ஆயுதத்தை கொடுத்துட்டு போறதுனால ஒன்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு குறைய போறதில்லை. ஆனாலும் ஆயுதத்தை கொடுத்துட்டு போறதை பற்றிய எந்த விளக்கத்தையுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லலை. ஆனால் இஸ்ரேல் ஆயுதத்தை கொடுத்துட்டு போங்க என்கிறதையும் உறுதியாக சொல்லலை. நீங்க வெளியே வந்தால் எங்களிடத்தில் சரணடைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது ஒப்பந்தத்தில் கிடையாது. எனவே அவர்கள் சரணடைவதற்கு தயாராக இல்லை. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலை எதிர்பார்க்காத விதமாக ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள்.